பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு, அதில் வந்து 2 கண்ணாடி ஒட்டியிருக்கோம். இது வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நடுவில் வந்து ஒரு கேப்பு வெட்டி எடுத்துருக்குறோம். அடுத்து இந்த ஸ்டிக்கர் அதே மாதிரி ஒட்டியிருக்கோம் மேலே. இப்போ இதை வைப்போம், வெவ்வேறு வடிவங்கள் தெரியறத பார்க்கலாம். இப்போ இதை வச்சுட்டேன், முக்கோண வடிவம் தெரியறத பார்க்கலாம். இப்போ இந்த ஆண்களை என்ன பண்ணுறேன், குறைக்கும் போது பாருங்கள், முக்கோணம் அப்படி என்ன ஆகுது, ஸ்கொயராக மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வந்து பென்டகனாக மாறும். ஆங்கிள் குறைய 5 வடிவங்கள் தெரியும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் குறைய எக்ஸகனாக தெரியும். இப்போ மறுபடியும் கோணத்தை அதிகரிக்கிறேன், மறுபடியும் பாருங்கள் ஸ்கொயர், அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்டாங்கிள் வந்துடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீரில் மிதந்து கொண்டே எரியும் மெழுகுவத்தியை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மெழுகுவத்தி தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்குது. இது தண்ணி, இதில் வந்து பாருங்கள் மிதந்துக்கிட்டே எரியுது. இது எப்படி எரியுதுன்னா, இதை சுற்றி என்ன பண்ணுதுன்னா ஒரு பாத்தி மாதிரி கட்டிக்கிச்சு. அதனால் என்ன பண்ணுது, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெழுகுவத்தி மிதக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மெழுகுவத்தி அடியில் ஒரு ஆணியை சொருவணும். அது வந்து மிதத்தல் விதியை நிரூபிக்கணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் நீரில் மிதந்து கொண்டே எரியும் மெழுகுவர்த்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் எரியுது பாருங்கள், குழி மாதிரி இருக்கும் பாருங்கள். மெழுகுவத்தியை சுற்றி குழி மாதிரி உருவாக்கிக்கும். அதில் நிறுத்திக்கிட்டு அதே மெழுகு உருகி அதே நீண்ட நேரம் எரியும். இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். ஒரு ஆணி வேணும். ஆணி இருந்தால் தான் இந்த மெழுகுவத்தி என்ன பண்ணும், நல்லா செங்குத்தாக மிதக்கும். இது போன்ற வீடியோவை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. இப்போ காற்று இடத்தை அடைத்துக்கொள்ளுன்றதுக்கு ஒரு சோதனை. ஒரு வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி அதில் வந்து இந்த டாக்டருங்கெலாம் போடுவாங்க பாருங்கள், அந்த கை க்ளவுஸை மாட்டியிருக்கோம். இந்த சொம்பில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை தலைகீழ வைப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பலூன் பெருசாக வருதை பார்க்கலாம். எடுத்த பலூன் சின்னதாகிடுச்சு. அதாவது அந்த கை க்ளவுஸ் மறுபடியும் உள்ளே வைக்கும்போது கை க்ளவுஸ் பெருசாகும். சின்னதாகும். மறுபடியும் உள்ளே வைக்கிறோம், கை க்ளவுஸ் பெருசாகும். இது போன்ற சோதனையை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. ஒரு கை க்ளவுஸ் வந்தால் போதும்.